ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அந்த வேலை சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்டேயே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, அம்மா தான் என்னை ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, படிச்சுட்டு வீட்டிலையே இருக்கிற, எதுவுமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பக்கத்து வீடு, அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, நீ ஏன் அப்படி படிச்சுட்டு 2 வருஷமாக வீட்டிலையே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பேசிகிட்டே இருந்ததுனால தான் சரி வழி இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கத்துலேயே ஒரு சிஸ்டம் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிஸ்டம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு 7,000 சம்பளம் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகிறப்ப எனக்கு ஆனால் அவ்வளோதான் அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் மனசு விருப்பத்தோடு செஞ்சால் மட்டும்தான் அது நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறது, அதை நம்ம செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் அது ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு முடிவாக இருந்துச்சு. ஆனால் அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா, நம்மளுக்கு நம்ம பொண்ணு மற்றவங்க கேட்குறதுக்காகனாச்சும் நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போகணும். ஏன்னா எல்லோரும் அதே மாதிரி கேட்குறதுனால நம்ம பொண்ணு அது மாதிரி கேட்குறதுக்கு ஒரு இதுக்காகனாச்சும் நம்மளுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் நான் என்ன சூழ்நிலையில் எனக்கு பிடிக்கல, நான் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோட விருப்பத்தை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. இருந்தாலும் அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்கக்கிட்ட டெய்லி வீட்டில் பேச்சு வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு போக போக எனக்கு அந்த அந்த வர்றவங்களும் சரி, அங்கே அந்த கடைக்கு வர்றவங்களும் சரி, அந்த கடையில் வேலை பார்க்குற ஓனரோட ஃப்ரெண்டு ஒரு பேசுகிற விதங்கிறது சரியில்லாத மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் இவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களுங்கிறதுனால அவரும் சிலப்போ அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு வருவார். ஆனால் அவர் வர்றப்போ அவர் பேசுகிறது, நடந்துக்கிற விதம், அப்போ என் நம்பரை கேட்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நானும் அவாய்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அதனால் அவர் வருவார்னு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒர்க் இருக்க மாதிரி சிஸ்டமில் டைப் அடிக்கிறதுக்கு போயிடுவேன். ஏன்னா இவர் இருந்தால் ஏதாச்சும் கேட்பார் பண்ணுவாருன்ட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஒரு நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு மாதிரி அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு முடிவாயிட்டு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்ட்டு நானாகவே ஒரு முடிவு பண்ணி இது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதம் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு நின்றுட்டேன். அந்த ஓனர் கூட கேட்டார், என்ன விஷயமா, நல்லா தானமாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, சம்பளம் ஒன்று வேணாலும் நான் ஒரு 1000 ஏற்றி தரேம்மா அப்படின்னுங்கிற மாதிரி இருந்தார். இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு ஹெல்த் இஷ்யூ சார், அதனால தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் எனக்குள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிட முடியாது. ஆனால் என் ஃப்ரெண்டு லலிதான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் இது மாதிரி சொன்னதுக்கு, நீ அம்மாவுக்காகலாம் நீ நினைக்காதடி, உனக்கு எது சேஃப்டியாக இருக்கோ அப்படிங்கிறத மட்டும் நீ பாரு, ஏன் தேவையில்லாது உனக்கு பிடிக்காது இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, ஒரு இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் வேலை பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு நேம்ங்கிறது நம்மளுக்கு இதாகிட்டுனா அது சரியாக வருமா, ஏன் அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்கு அட்வைஸ் பண்ணாள். ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் அவள் அட்வைஸ் பண்ணாலுமே நான் இருந்தாலுமே அவள் போன ஸ்டார்டிங்லேயே நான் இதெல்லாம் சொன்னப்போ அவள் சொன்னாள். இருந்தாலும் நம்ம ஒரு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதனால சரி போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்னால் அதுக்கு மேலே வேலை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டேன். எங்கள் அம்மாட்ட இது பண்ணதுக்கு போனதே ஒரு 6-7 மாதம் தான் போனேன். அதுவும் அங்கே கூட ஒழுங்காக உனக்கு வேலை பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கள் அம்மாவிட்ட எனக்கு கோவம் வந்துடுச்சு. நான் உன் பொண்ணு ஒழுங்காக இருக்கணுமா இல்லை எங்கேயாச்சும் போய் இதாகணுமா அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாட்ட பேசினோன்னே எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் வேலையை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பேசவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் கேட்டார், என்ன பிரச்சனைமா என்னமான்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன். அங்கே ஒருத்தர் வராருப்பா, அந்த ஓனரோட ஃப்ரெண்டு, அவர் நடந்துக்கிற விதம்லாம் சரியில்லை, எனக்கு அதுக்கப்புறம் போனால் இங்கே சேஃப்டி இருக்காதுன்ட்டு தான் நான் நின்றுட்டேன்ப்பா அப்படின்னோடனே, அப்புறம் எங்கள் அம்மாவை பிடிச்சி திட்டினா, பிள்ளைய வேலைக்கு போகலைன்னு எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்க, அவள் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லலை, இப்போ 8-9 மாதமாக போனாள், அங்கே பிள்ளைக்கு ஒரு இது இல்லாதப்ப அங்கே எப்படி போக முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை
வந்து அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள்ல என்னதான் வந்து நம்ம ஒரு விஷயங்கள் வந்து நடந்தாலும் அது வந்து சரியான நம்ம ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து உணர்ந்துட்டு அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அப்பாவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம்மா. உனக்கு எது சரியா படுதோ அப்படி ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா நீ போ அப்படிங்கிற மாதிரி அப்பா என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு.